கோகனட் போலி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3 மைதா போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மாவு வர மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இப்படி மாவு பிணைஞ்சி வச்சுக்கணும். பிணையும் போது ஒட்டாமல் வரணும். நம்ம கையில் ஒட்டாமல் வர அளவுக்கு மாவை நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். பிணைஞ்சி வச்சுட்டு அதை 1 மணி நேரம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் ஊற வைக்கணும். சரிங்களா? 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் எண்ணெயில் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சக்கப்புறம் தான் நம்ம செய்யணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இப்போ 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அது நல்லா மெதமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்தலாம். வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை 2ல் எது சேர்த்துனாலும் ஓகே தான். நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கினக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மாவு 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பண்ணி அதில் நம்ம பண்ண கோகனட் இதை நல்லா தூவி விட்டுறணும். நம்ம உள்ளே கோகனட் வச்சு ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாவு வச்சு தோசை மாதிரி கொஞ்சம் தேய்ச்சிக்கணும். வெளியில் வராமல் அப்படியே தோசை மாதிரி நல்லா பெருசாக ஸ்டஃப் பண்ணி அதை சப்பாத்தி இதை வச்சு நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணதுக்கப்புறமா அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா தோசைக்கல்லில் போட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனோடனே நம்ம திருப்பி போட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோடனே கோகனட் போலி ரெடி ஆயிடும். இப்போ நம்ம சுவையான கோகனட் போலி ரெடி. தேங்க்யூ.